ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கி சௌந்தர்யில அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் 23ஆம் ஸ்லோகம். துவயா கிருத்வா வாமம் அப்புறம் பரிதுப்தேன மனசா அப்படின்ற ஸ்லோகம். இப்போது சக்தியிடம் சிவாம்சத்தின் அடக்கம். சக்தியை பூஜை பண்ணாலே சிவனை பூஜை பண்ண மாதிரி அந்த வரிசையில் வர்றது தான் இந்த சௌந்தர்ய லகரின்ற ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால, இந்த 23ஆம் ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்றதை பார்க்கலாம். முதல்ல எப்படி பாராயணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வழிமுறையை பார்ப்போம். இப்போ தொடர்ந்து ஒரு 48 நாள், ஒரு நாளைக்கு 300 தடவை வீதம் பாராயணம் பண்ணி அன்னன்னைக்கு உளுந்து வடையும் பாயசமும் நைவேத்தியம் பண்ணணும். எங்களால் 300 தடவை ஒரு நாளைக்கு உட்கார முடியல அப்படின்னு நினைக்கிறவா ஒரு நாளைக்கு 3 தடவை 3 மாதம் தொடர்ந்தாப்பில் பாராயணம் பண்ணி அன்னன்னைக்கு உளுத்தம்பருப்பும் வெல்லமும் வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த உளுத்தம்பருப்பும் வெல்லத்தையும் கொண்டு போய் மீனுக்கு உணவாக கொடுத்துட வேண்டியது. இந்த மாதிரி வழிமுறையில் பண்ணிகிட்டே வரும்போது அவளுக்கு தீராத வியாதி, இப்போ எத்தனையோ வியாதிகள் அந்த மாதிரி இருக்குது, படுத்துறது உடம்பு அந்த மாதிரி இருக்கிறவா இருக்கா, கஷ்டப்படுறவா இருக்கா. அந்த மாதிரி இருக்கிறவா இதை பாராயணம் பண்ணிகிட்டே வர வர தீராத வியாதி நிச்சயமாக தீரும். கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரலாம். மீண்டும் பல நல்ல வழிகளில் பணமும் செல்வமும் பொருளும் சேரும் அவளுக்கு. இதை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம், 23ஆம் ஸ்லோகம். இதை நீங்களும் பாராயணம் பண்ணி பாருங்க, நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி.